அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம எப்படி வெற்றி அடையக்கூடியதாக மாற்றிக்க போகிறோம் அல்லாஹ்வோட உதவியோட அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் நம்ம முதல்ல சொல்லக்கூடியது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாவோட பொருள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதோட பொருள். இந்த வார்த்தை மிக மிக அல்லாஹ்விடத்தில் மிக மிக மகத்துவமான மற்றும் ஆழமான இடமுள்ள ஒரு வார்த்தை. அதோட மகிமையை இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற வார்த்தைக்கு பல சிறப்புகளும் மகிமையும் இருக்குது. அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவதாக பார்த்தோன்னா, நம்ம செய்கிற செயல்களில் பரக்கத் ஒரு அபிவிருத்தி ஏற்படணும்னா நம்ம அந்த செயலை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல அல்லாஹ்வோட அருள் இறங்குது. அதன் மூலமாக நம்மளுக்கு நம்ம செய்கிற அந்த செயலில் பரக்கத் ஏற்படுது. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கப்படக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வாலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செயலாக மாறுது. மேலும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் அதை நம்ம பிஸ்மில்லா சொல்கிறதன் மூலமாக அந்த குறைகளும் அந்த நம்மளுடைய காரியங்களிலிருந்து நீங்குது. சைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்கிறதுனால சைத்தானிடமிருந்து நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கிது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பிஸ்மில்லா என்று சொல்வது நமக்கு சைத்தானுக்கும் நம்மளுக்கும் இல்லை நம்மளுடைய காரியத்துக்கும் இடையே ஒரு திரையை ஏற்படுத்துது. பொதுவாக நம்ம உணவு சாப்பிடும்போது இல்லை ஒரு வீட்டில் நுழையும் போது அல்லாஹ்வின் பெயரை பிஸ்மில்லா அப்படிங்கிறத நம்ம நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா சைத்தான் தன் கூட்டத்தாரை நோக்கி இங்கே உங்களுக்கு தங்குவதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இடம் இல்லை அப்படின்னு கூறுறோம். அப்போது அந்த சைத்தான் அந்த இடத்துலேருந்து விலகி ஓடி விடுகிறான். அதனால் நம்ம அதிகமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லக்கூடியவங்களா நம்மளோட சின்ன சின்ன காரியங்களுக்கும் அதை நம்ம சொல்லக்கூடியவங்களா மாறணும் இன்ஷா அல்லாஹ். சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம பிஸ்மில்லாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு மூமின், அது இரையச்சம் உடையவங்களோட ஆயுதம். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த செயலில் அபிவிருத்தி ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும். மென்மேலும் நம்மளுடைய அந்த காரியம் வெற்றி அடையும். அதனால் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுக்கும் ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பிஸ்மில்லா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 100 முறை நம்ம பிஸ்மில்லா அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை, வியாபாரம், உணவு, குடும்ப வாழ்க்கை எல்லாத்துலேயும் அல்லாஹ்வோட பேரருளும் பரக்கத்தும் நிறைஞ்சு நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி இல்லைன்னா பிஸ்மில்லா இந்த வார்த்தையை தினமும் 100 தடவை ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம இறைவாழ்வில் இன்பம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.